நீங்க வாக்குறுதி அளித்தீங்க. மாணவ உறுப்பினர் கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க. சார், இப்ப 20,000 கோடி இப்ப வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லிதான் நீங்க வாக்குறுதி அளித்தீங்க. மாணவ உறுப்பினர் கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க. சார், அதனால இப்ப தள்ளுபடி இப்ப சொல்றது அது நல்லது இல்லை. ஏன்னா இப்ப மாற்றத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா இப்ப இதுதான் தெரிஞ்சுதான் நாங்க தேர்தல் அறிக்க விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்க நீங்க சொன்னீங்க, நீங்க இன்னும் சொல்றீங்க, கூடுதலா சொல்றீங்க. நாங்க முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கர் வரை நாங்க முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்ப ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்ப தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டல. இன்னும் சொல்ல போனா ஒரு விவசாய கூட்டு கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்ப விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாசம் கலைஞர் முதலமைச்சராகும் போது 6 விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின. 1 லட்சம் கடன் வாங்கினா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்ப விவசாயிகள் ஏன் கத்துறாங்கன்னா, இப்ப வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் கடன் கட்டாம வந்துட்டு இப்ப விவசாய கடன் இப்ப கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. ஆக கொடுத்த கடன் முடியல. இப்ப கிட்ட வாங்கின கடன் 21,000 பேர் இப்ப 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்க தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனா 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பல போராட்டம் பண்ணி அது ஒரு ஸ்டெப் ஒரு பிட்டு போட்டீங்க 2,500 ரூபா. அப்புறம் 2வது பிட்டு போட்டு 50,000 இப்ப 75,000 சொல்றீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அது கொடுக்கவில்லை.